அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்களோட ரிலேட்டிவ் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் போகிறோம். வாங்க இந்த விலாகை பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு கிளம்புனா அது லேட்டாக கிளம்புற ஆள் யாருன்னா அது எங்கள் வீட்டில் நானாக தான் இருப்பேன். திட்டு வாங்குறது நானாக தான் இருப்பேன். ஏன்னா ப்ராப்பராக கிளம்பணுன்ட்டு ரொம்பவே லேட் ஆக்கிடுவேன். எப்படியோ கிளம்பியாச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கும் 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் மாப்பிள்ளையோட வீடு இருக்குது. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். அங்கே இல்லாமல் என்கேஜ்மெண்ட் கும்பகோணம் சிட்டி மண்டபத்தில் தாஜ்மஹால் எங்கள் மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. 2 தெரு தள்ளி தான் மாப்பிள்ளை வீடு. எல்லாருமே அந்த நேரம் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். ஃபஸ்ட் ட்ரிப்லேயே நாங்கள் வந்துவிட்டோம். 2வது ட்ரிப்பில் போயிருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக கிளம்பிருக்கலாம்களுக்கு, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் போனோடனே நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. சம்சா ஒன்று ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக மெயின் ஹாலுக்கு போயிட்டோம். அங்கே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு நல்லா ஒரு என்டர்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் லன்ச் டைமும் வந்துருச்சு. இந்த லஞ்சு சொல்லவே நாங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் பேடா, ரைத்தா, அப்புறம் ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் ரைத்தா, அப்புறம் கேசரி வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி தான் எப்போவும் மாதிரி ஆஸ் யூஷுவலாக செய்கிறது. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மாஷாலா அருமையாக இருந்துச்சு. எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு இந்த சம்மருக்கு நல்லா கூலிங்காக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.